துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட் ஊழியத்தின் மூலம் உலகத்தின் பல பகுதியில் இருக்கும் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் டேனியல் அவர்களை அழைக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த ராஜாவே உமக்கு நன்றி, இரக்கத்தின் ராஜாவே உமக்கு நன்றி, மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு நன்றி, சமாதானத்தின் பிரபுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா அப்பா இந்த பரிசுத்த நாள் முழுவதும் எங்களை கர்த்தாவே பாதுகாத்து உமது வார்த்தை என்ற மன்னாவே எங்கள் காதுகளில் தேனாக தெவிட்ட செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த கடைசி கால வெளிச்சம், உம்முடைய சத்திய வசனத்தை சொல்லக்கூடிய இந்த கடைசி கால வெளிச்சத்தை இந்த இன்டர்நெட் மூலியமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்கள் ஒரு குடும்பமாக நீர் எங்களை சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை ருசிக்க அன்புள்ளங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பண்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உமது வார்த்தை என்ற மன்னாவை நாங்கள் கேட்கும் பொழுது உமது வார்த்தையை கர்த்தாவே சொல்லவிருக்கும் உமது அன்பின் பிள்ளையை கர்த்தாவே பண்படுத்தும் ஐயா. அப்பா, உமது வார்த்தை என்ற மன்னாவை கேட்கவிருக்கும் வந்திருக்கும் ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தில் நீர் கர்த்தாவே பெருக்கமாக அவர்களை பண்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை பண்படுத்தினால் நாங்கள் பலனடைவோம் அப்பா. எப்படி ஒரு விவசாயியை தன் வயலை பண்படுத்துகிறாரோ அதே போல கர்த்தாவே நீர் எங்களை பண்படுத்த வேண்டும் அப்பா. நீர் பண்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியுடைய பிள்ளைகளாக இல்லாமல் போய்விடுவோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நீதி உள்ளது, உமது வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை உள்ளது, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அன்பு உள்ளது, உமது வார்த்தை ஒவ்வொன்றும் இரக்கமுள்ளதாய் இருப்பதால் கர்த்தாவே நீர் எங்களை பண்படுத்துகிறீர், எல்லா விதத்திலும் பண்படுத்துகிறீர். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விட்டுவிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை எப்படி அரவணைக்கிறதோ அதே போல கர்த்தாவே நீர் ஒவ்வொரு துளியும் நீர் எங்களை அரவணைத்து வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த பரிசுத்த நாள் முடிவும் வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்கும் வேளையில் எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் ருசித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் பண்படுத்தும் ஐயா. நாங்கள் செய்யும் காரியங்கள், நாங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே உமது பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் இந்த கடைசி கால வெளிச்சம் ஒவ்வொருவரிடமும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக செயல்படும் இந்த அன்பு உள்ளங்களை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாரு. இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நீதி உள்ளது என்பதை நீ அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்க நீர் எங்களை பண்படுத்தும், பலப்படுத்தும். இந்த கடைசி கால வெளிச்சம் உம்முடைய அன்பினால் உருவாக்கப்பட்டது என்பதை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புதிதாக அதை தெரிந்து கொண்டு அதை அபியாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அதை பண்படுத்த செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நீ வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த கூட்டத்துக்கு வரவிருக்கும் ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளை இன்னும் அதிகமாக சேர்க்க நீர் ஒவ்வொருவரையும் அனுப்பும். உமது வார்த்தை என்ற மன்னாவை அனுப்பும். எப்படி மோசே முடியாது என்று சொல்லும் பொழுது நீர் அவரை பயன்படுத்தி நீர் அப்பா. எரேமியா முடியாது என்று சொல்லும் போது அவரை பண்படுத்தி நீர். ஏசாயாவை நீர் பண்படுத்தி நீர் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை அவர்கள் கொடுத்து நீர் பேச வைத்தீரப்பா. அதே போல இன்று பேசும் அந்த மகனையும் நீ கண்ணோக்கிப்பார். நாங்கள் கேட்க எங்களே வழி நடத்தும். இந்த கடைசி கால வெளிச்சம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் திருப்பப்பட வேண்டும், புது சிருஷ்டிகளாக மாறப்பட வேண்டும் அப்பா. அது உம்மாலே ஆகும். நீரே வழி நடத்தும், பலப்படுத்தும். எல்லாம் வல்ல இயேசு மூலம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி பிரதர் டேனியல். ஒரு விசேஷ பாடலை பிரதர் அலெக்ஸ் அவர்கள் பாடுவார்கள். பிரதர் அலெக்ஸ். இருப்பவரே எல்லாம் துள்ளுதையா, என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான்.
என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மளை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையாம். தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே, தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஆமேன். பிரேஸ் தி லார்ட். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ராஜா பிரதர் அவர்களுக்கு நன்றி. இதோ 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கப்படுகிற வசனம் இது. நாம் அவருக்குள் தேவனுடைய நித்தியம் ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள ஒரு தாஸ்குமாரை அன்புடன் வணக்கம் வரவேற்கிறோம். தாஸ்குமார், உங்களுடைய நேரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளாக கடைசி கால வெளிச்சம் ஊழியத்தின் மூலமாக நடக்கிற இந்த கூட்டங்களில் நாம் கலந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில இணைப்புல இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில காமன் கிரவுண்ட், பொதுவான ஒரு தளம், நமக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய சில பொதுவான கொள்கைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வரிசையில இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அந்த கிரேட்டஸ்ட் ட்ரேட் எவர், தலை சிறந்த வர்த்தகம், தலை சிறந்த வியாபாரம் என்று கூட சொல்லலாம். இந்த தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு படிக்க போறோம். இவரை நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த சாயங்கால வேளைக்கு நமக்கு நன்றி. கர்த்தருடைய கிருபையினால் இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாள் சாயங்கால வேளையில நாங்கள் இந்த கூட்டத்துல கூடும்படி எங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் படிக்க போற சத்தியத்தை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்தாரும். கர்த்தாவே, பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களாலும் நம்பப்படுகிற சில வேதாகம சத்தியங்களை நாங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் 3ஆம் சனிக்கிழமைகளிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வாய்ப்புக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. எந்த ஒரு தடை இல்லாதபடி கர்த்தர் நடத்தும். வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து வாரும், ஆசீர்வதியும். நம்முடைய நாம மையப்படவும் நாங்கள் உமக்குள் வளரவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்க போறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் நம்முடைய கவனத்திற்குரிய வசனம். அந்த வசனம், அவரை கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். பிதாவானவர் குமாரனாய் கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். இது எப்படி? இதான் நம்முடைய தியானம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, என்னுடைய பேனாவை நீங்க வச்சுக்கங்க. என் பேனாவை நீங்க வச்சுக்கிட்டு உங்க காரை எனக்கு கொடுங்க என்றால் எப்படி இருக்கும்? இந்த டீல் நல்லா இருக்குமா? என் பேனாவை நீங்க வச்சுக்கங்க, உங்க காரை என்கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு நீங்க முட்டாளா இருக்கணும், இல்லாட்டி நீங்க என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கும்.
பிரியமானவர்களே, இந்த மாதிரி சின்ன வயசுல நினைச்சிருப்போம், விளையாட்டுலாம் விளையாண்டுருப்போம். சரிங்களா? இப்படிப்பட்ட பண்டமாற்று விளையாட்டு வியாபாரங்கள் சின்ன வயதுல செய்திருப்போம். இன்றைக்கு பைபிள் கூறும் தலை சிறந்த வர்த்தகம் என்ன அப்படின்னு இன்னைக்கு படிக்க போறோம். பைபிளை நான் பார்க்க போற ஒரு மிகச்சிறந்த வர்த்தகம் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? சரிங்களா? சரி. பைபிள் கூறும் தலை சிறந்த வர்த்தகம் 2 கொரிந்தியர் 5:21 மறுபடியும் படிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு இயேசு பாவம் ஆனார். நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு இயேசு சாபம் ஆனார் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்களேன், நாம் எதையுமே திரும்ப செலுத்த நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல நம்முடைய நீதி எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அடுத்த ஸ்லைட்ல நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அப்ப நம்ம நீதியில என்னவா? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அதாவது கிழிஞ்ச துணி. நம்முடைய நீதி அப்படித்தான் இருக்கு. அப்ப பாருங்களேன், நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக இயேசு பாவமானார், அவர் சாபம் ஆனார். நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அதுல ஸ்லைடு இருக்காது. கலாத்தியர் 3:13 படிச்சு பாருங்க பைபிள்ல. அவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு இருக்கு. 2 கொரிந்தியர் 5ல அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களே, நாம நீதிமான்கள் ஆவதற்காக அவர் அப்படி ஆனார். அப்ப நாம திரும்ப கொடுக்கிறது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை ஆச்சரியமான வர்த்தகம்! அவர் நம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கிறாரு, நம்ம திரும்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அன்பானவர்களே, அப்போ பரலோகம் நம்ம கூட செய்கிற ஒரு வியாபாரம், பரலோகம் பூமியோடு செய்யக்கூடிய ஒரு வியாபாரம், வர்த்தகம். அவர் தமது நீதியை நமக்கு தருகிறார். இப்ப கேள்வி, அந்த நீதியை அவர் பரிசாக தருகிறாரா நமக்கு, அல்லது கடனாக தருகிறாரா? இது அவரது முட்டாள்தனமா அல்லது அளவற்ற அன்பா? ஆவிகளாகிய நமக்காக பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி சிலுவையில உயிரை கொடுக்க வச்சாரு. நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்ன கதைகளை கூட ஆரம்பத்துல கவனிச்சீங்கன்னா, நான் அட்லீஸ்ட் பேனாவையாவது கொடுக்குறேன்னு சொன்னேன். சரிதானே? நீங்க காரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட உயிரை கொடுக்கிறாரு. நம்ம கொடுக்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவர் நீதியை கொடுக்கிறார், நம்மகிட்ட நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டு நம்ம மேல அன்பு வச்சு இப்படி உயிரை கொடுக்கிறாரு, நமக்கு அவருடைய நீதியை கொடுக்கிறாரு. இது அவருடைய முட்டாள்தனமா அல்லது அவருடைய அளவற்ற அன்பா? என்ன சொல்லலாம்? அளவற்ற தேவனுடைய அன்பு என்றுதான் நாம் சொல்ல முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, அவர் நமது நீதியை நமக்கு நிரந்தரமாக தருகிறாரா அல்லது தற்காலிகமாக தருகிறாரா? ஏன்னா பைபிள்ல படிக்கிறோம், நீங்க 7:19 பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல அந்த வசனம் இருக்கும். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்ம பாவத்தெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டுருவேன் ஆண்டு சொல்லியிருக்கிற. அப்போ ஒருவேளை அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நிரந்தரமா கடல் ஆழத்துல போட்டுவார், திரும்ப வெளியில கொண்டு வர மாட்டார். ஒருவேளை நான் பாவம் செஞ்சேன், ஆண்டோட பிள்ளையா இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சுட்டேன்னா
திரும்பவும் அந்த கடல் ஆழத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்துருவாரா? தேவன் தமது நீதியை நமக்கு நிரந்தரமாக தருகிறாரா அல்லது தற்காலிகமாக தருகிறாரா? நம் பாவங்களை ஆழங்களில் போட்டவர் மீண்டும் நமக்கு எதிராக கொண்டு வந்து விடுவாரோ என்று கேள்வி எழுப்புகிறதா? யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, முதல்ல நம் அவல நிலையை பற்றி நாம் பார்க்க வேண்டும். பைபிள் என்ன சொல்லுகிறது? நம் அவல நிலை பற்றிய ஆழமான பார்வை. பைபிள் படிச்சீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம், அதுல பாருங்க, வெட்கம் நமக்குரியது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே, தானியேல் ஜெபிக்கிறார், நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. பாருங்களேன், நீதி ஆண்டவருக்குரியது, வெட்கம் நமக்குரியது. நம்மகிட்ட என்ன இருக்கு? வெட்கம் தான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல நம்முடைய அவல நிலை பற்றிய ஆழமான பார்வை. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை அப்படின்னு பாத்தீங்களா? நீதிமான் ஒருத்தம் கூட கிடையாது. நீங்களும் நானும் யாருமே நீதிமான் கிடையாது. ஆனால் நம்ம வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லவர்கள் போல தெரியலாம், நல்லவர்கள் போல நம்மை காட்டிக்கொள்ளலாம், நல்லவர்கள் மாதிரி தெரியலாம். நம்ம வெளியில சில நேரம் பார்த்துட்டு மத்த நல்லவர் மாதிரி தெரியறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா மறைமுகமா என்னன்னு அட்டகாசமா பண்ணிட்டு இருப்பார். நல்லவர்கள் போல தெரியலாம், அல்லது நம் நல்லவர்கள் போல் நம்மை காட்டிக்கொள்ளலாம், நல்லவர்கள் போல் நடிக்கலாம். Our external goodness is not righteousness. வெளியில பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிறோமே, அது நீதி கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நம்மிடம் இருப்பதெல்லாம் அநீதியே, நாம் நம்மை நீதிமான் போல் காட்டிக்கொள்வதும் அநீதியே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். வசனம் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம். நம்ம நல்ல மாதிரி சிலர் பாருங்களேன், சிலர் தம்மை நல்லவர்கள் போல அப்படி பேச்சில உயர்த்தி தங்களை தாங்களே பேசி காட்டுவார்கள். நான் இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நம்ம நீதிமான் போல் காட்டுவோம். நல்ல பிரியமானவர்களே, அது கூட அநீதிதான். ஏன்னா அது கூட பாவம் தான். ஏன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றோம்ல. பிரியமான தேவ பிள்ளைங்களே, அப்போ இதான் நம்ம நிலைமை. நம்மிடத்துல நீதி என்று ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அப்படின்னு. அப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவை தேவ நீதி. தேவ நீதியை நாம் எப்படி அடைய முடியும்? படிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 3:22 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பாருங்களேன், அப்போ இந்த வசனத்துல பாருங்க, தேவ நீதி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சா நமக்கு தேவ நீதி கிடைக்கும். அதாவது தேவனுடைய குணம் நமக்கு கொடுக்கப்படும். சில நேரத்துல நம்ம விசுவாசத்தை கூட நம்ம விசுவாசத்தை குறிச்சு கூட ரொம்ப பெருமையா பேசுவோம். ஆனா பாருங்களேன், நம் விசுவாசத்தை குறித்து கூட பெருமையா பேசுவதற்கு
நம்முடைய விசுவாசம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள்ல எபிரேயர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:1 யாராவது சொல்லுங்க, விசுவாசத்தை பத்தி அந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தை நமக்குள்ள யாரு தொடங்குறா? ஆண்டவர் தான் தொடங்குறார். தேவன் தான் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்குகிறார். துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி அந்த விசுவாசம் தொடங்குகிறவரே அவர்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது தேவ நீதியை நாம் அடையும் விதம். கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசமே நாம் தேவ நீதியை அடைவதற்கான ஒரே வழி. சரிங்களா? 3:22 படிச்சோம். 26 பாருங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக ஆண்டு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மீது நான் வைக்கிற விசுவாசம். 27 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி இப்படி, இதனால நீதி கிடையாது. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி, என்னுடைய பாவங்களுக்காக நான் பாவி, அவர் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு நீதி, தேவ நீதி உண்டாகிறது என்று அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலதாங்க நமக்கு நீதி. வேற எந்த விதத்தினாலும் நமக்கு நீதி கிடையாது. ஏனென்றால் நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் அநீதியே. கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசமே. ஓகே, ரோமர் 1:17 என்ன படிக்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாத்தீங்களா? அந்த தேவ நீதி எப்படி நமக்குள்ளே உண்டாகிறது? விசுவாசத்தினால். அவ்வளவுதான். பாருங்களேன். அப்படியானால் தேவ நீதியை நம்ம எப்படி அடைகிறோம்? ஒரு சுருக்கம் பார்க்கலாமா? அடுத்த ஸ்லைட்ல, கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசமே தேவ நீதி நாம் அடைவதற்கான ஒரே வழி. இதில் பெருமை பாராட்ட இடமே. சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஒண்ணுமில்லாத நம்மை, பாவிகளான நம்மை, அழுக்கான கந்தைகளான நீதியுடைய நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஒண்ணுமில்லாத நமக்கு ஆண்டவர் தேவ நீதியை நாம் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய வர்த்தகம்! The greatest trade ever. தலை சிறந்த வர்த்தகம். நீதிக்கான விளக்கம். What is the definition for righteousness? நீதிக்கான விளக்கம். The greatest single definition of righteousness is Jesus. அவ்வளவுதாங்க. நீதி அப்படின்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படியாக்குன்னு சொல்லுவாங்க. ரைச்சஸ்னஸ் இஸ் ரைட் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனால் நீதி என்பதற்கான ஒரே விளக்கம், ஒரே வார்த்தையில் சொன்னால் அற்புதமான விளக்கம், இயேசுதான் நீதி. பைபிள பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:30. 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். வசனம் சற்று 31 நினைக்கிறேன். வசனம் கொஞ்சம் வாசிக்கிறேன். பைபிள்ல வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:1 ஓகே, வசனம் 31. சரிங்களா? 31 நான் சேர்த்து போட்டிருக்கணும். ஓகே, பாருங்க. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக பைபிள் படிக்கிற 31. அவரே இயேசுவை தேவனால், பிதாவாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படி படிக்கும். பாருங்களேன், நமக்கு நீதி யாரு? இயேசுதாங்க நீதி. சரிங்களா?
இயேசுதான் நீதி. Jesus is our righteousness, or our righteousness is Jesus himself. இயேசுவானவர் நம்மில் வாசம் பண்ணும்போது நீதி, பரிசுத்தம், மீட்பு, ஞானம் எல்லாம் நம்முடையதாக மாறிவிடும். இயேசுவை அல்லாமல் வேற எந்த வழியிலும் நாம் தேவ நீதியை அடையவே முடியாது. நல்லா கவனிங்களேன். நான் உபவாசம் இருப்பேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் ஊழியம் செய்வேன், காணி கொடுத்துருவேன், தசமா கொடுத்துருவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி இப்படி இதெல்லாம் செய்யணும். இப்படி செய்வதால் நான் நீதிமான் கிடையாது. ஆண்டவர் என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு இயேசுவின் மூலமாக. அதனால இதெல்லாம் நான் செய்யணும். விளங்குது உங்களுக்கு? நான் நீதிமான் ஆவேன் அதனால இதெல்லாம் செய்கிறேன் அப்படி கிடையாது. ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. அவர் தம்முடைய நீதியை, தேவ நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இதெல்லாம் நான் செய்யறேன். புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்குள் இருந்தால் உண்மையா தசமா கொடுப்போம், ஊழியம் செய்வோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆகவே இயேசு என்றால் நீதி என்றால் இயேசுதான் நீதி. பிரியமானவர்களே, நம்முடைய முக்கிய வசனம் என்ன? 2 கொரிந்தியர் 5:21 படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி, இயேசு பாவமானாரா, பாவியானாரா? 2 கொரிந்தியர் 5:21 படிச்சோம். பாவமறியாத அவரை, இயேசுவை பிதாவானவர் நமக்காக பாவம் ஆக்கினார். கேள்வி, இயேசு பாவமானாரா, பாவியானாரா? பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார். அவர் பாவியாக வரவில்லை. ரோமர் 8:3 வசனம் பாருங்களேன். வசனத்துல படிக்கிறோம், பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. வசனத்துல படிக்கிறோம், அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? பாவ மாம்சத்தின் சாயல். அதாவது நம்மை போல அந்த பாவ மாம்சத்தின் சாயல் உடையவராக வந்தார். அவர் பாவியா வரல. தெரியுமான தேவ பிள்ளைகளே, ஏன்னா பைபிள் சொல்லுது 1 பேதுரு 2:22 1 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல, சரிதானே? அவர் பாவியாக வரவில்லை, பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார். பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தாலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஆக தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, ஆகவே அவர் நமக்காக பாவம் ஆன போது அவர் பாவியாகவில்லை. அவர் நமக்காக பாவமானார். பாவத்தின் எல்லா பலாபலன்களையும், நாம் செய்த பாவத்தின் எல்லா விளைவுகளையும் அவர் அனுபவித்தார். சிலுவையின் போற பாடுகள் எல்லாம் அவர் அனுபவிச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதாங்க அவர் பாவமானார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் பாவம் செய்யல, ஏனென்றால் அவர் பாவி இல்லை. பாவத்துக்கும் பாவிகளுக்கும் எதிராக அவர் சவால் விட்டவர் அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சவாலை படிக்கிறீங்களா? இந்த சேலஞ்ச யோவான் 8:46 படிக்கிற பாருங்களேன். இயேசுவானவர் விட்ட சவால் என்ன அப்படின்னா, ஓகே, அந்த வசனம் தான் சில அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ரோமர் 3:22 கிடையாது, யோவான் 8:46 வசனம் சொல்லுது பாருங்க. அந்த கீழே இருக்கிறது கரெக்ட் தான். யோவான் 8:46 என்னிடத்தில்
பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களில் யார் என்னை பாவம் உண்டென்று என்னை குற்றப்படுத்த முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவிடம் பாவம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு ஜீவியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம். அப்போ இயேசுவிடம் இருந்த நீதி எவ்வளவு பெரிய நீதின்னு பாருங்களேன். அந்த நீதி அத இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். ஏன்னா அவர் தான் நீதி. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமது பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றார். இயேசுவானவர் ஏற்றார். ஆனால் பாவத்துக்கான பொறுப்பை அவர் ஏற்கவில்லை. பாவத்திற்கான பொறுப்பாளி யாரு? பிசாசு மாத்திரம். பாவத்துக்கான பொறுப்பாளி பிசாசு தான். அவர் பாவத்துக்கான பொறுப்பை ஏற்கவில்லை. ஆனால் அந்த பாவங்களுக்கான தண்டனை, உங்கள் பாவத்துக்கான தண்டனை, என்னுடைய பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன கொடுத்தோங்க? நம்ம பண்ண வியாபாரம் என்ன? நம்ம பாவத்தை தான் கொடுத்தோம். அவர் உயிரை கொடுத்தார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். நம்மளுக்கு the greatest trade ever. எக்காலத்திலும் தலை சிறந்த வர்த்தகம் இதுதான். the greatest heavenly trade ever அப்படி கூட சொல்லலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, when I accept Jesus as my Savior, my Lord and my friend, I have all of His righteousness because His righteousness comes with Him. இயேசுவை நான் என் இரட்சகராக, என் கர்த்தராக, என் நண்பராக நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய நீதியை எல்லாம் எனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதி எல்லாம் எனக்குள் வந்து விடுகிறது. நல்லா பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நீதியை நமக்குள்ள தூக்கி வைக்கிறாரு அப்படின்னு கிடையாது. அது அர்த்தம் கிடையாது. Jesus doesn't keep his righteousness in us. He comes as righteousness in us. அவர் அவருடைய நீதியை நமக்குள்ளே வைப்பது இல்லை. என்ன பண்றாரு தெரியுமா? அவர் தாங்க நீதி. அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் நீதி எல்லாம் நமக்குள்ள வந்து. பிரியமான தேவ பிள்ளைகளே, இத பற்றி வருகிற நாட்களில் கடவுள் சித்தமானால் அதுல சென்ட்ரல் சர்ச்சில் ஒரு தொடர் பாடம் நடத்த போறேன். ஒரு சீரீஸ் நடத்த போறேன். Righteousness by faith. விசுவாசத்தினால் நீதி என்ற ஒரு சத்தியத்தை படிக்க போறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, தேவ நீதி என்பது தேவ ஈவு. தேவ நீதி என்னும் தேவ ஈவு ரோமர் 5:17 வாசிக்கிறோம். என்ன சொல்றது பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய், அதாவது ஆதாம், அவனுடைய மீறுதலினாலே அவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்களேன், நீதியாகிய ஈவு அப்படின்னு படிக்கும். இந்த நீதிய ஈவனா என்ன? கிஃப்ட், gift of righteousness. அப்போ அந்த நீதி என்ற அந்த தேவ குணத்தை பரலோகம் நமக்கு ஈவா கொடுக்குதான், கிஃப்டா கொடுக்குதான். கிஃப்ட்னா என்ன? என்கிட்ட கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது. அதை கொடுப்பதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. I don't deserve anything. But Jesus gives me his gift of righteousness. அதாவது அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நீதி, இயேசுதான் அந்த நீதி, அவர்தான் அந்த கிஃப்ட், அவரே நமக்குள்ள வந்துடுறாரு. புரியுதுங்களா? எத்தனை ஆச்சரியமான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே,
இயேசு எப்படி நமக்கு ஈவோ, அவர் நீதியும் நமக்கு அப்படியே. எலன் ஒயிட் அம்மையார் சொல்லுவாங்க, நான் இங்க போடல, ஸ்கிரீன்ல போடல, பட் என் மனசுல நினைவுக்கு வருகிறது, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக கொடுத்த பொழுது, in that one gift he emptied the whole heaven அப்படின்னு எழுதலாம். பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக இந்த பூமியில நம்முடைய பாவங்களுக்காக பலியாக, ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக, ஈவாக கொடுத்த பொழுது பிதா என்ன பண்ணாராம்? பரலோகத்தை எல்லாம் வெறுமையாக்கி அந்த ஒரு ஈவில, இயேசுவை நம்ம கொடுத்த பொழுது அந்த ஒரு ஈவில பரலோகத்தையே வெறுமையாக்கி விட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி. அவர் எனக்கு வேண்டாம் என்றால் பின்னர் நான் பாவத்திலேயே மரிப்பேன். நீதி என்பது ஏதோ எனக்குள் தனியாக அமர்ந்து கொள்ளும் பண்பு அல்ல. இயேசுவே நீதி, அவர்தான் நீதி. நீதியையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. இயேசுவை நீதியையும் பிரிக்கவே முடியாது. யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். இயேசுவையும் நீதியையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் இயேசுதான் நீதி. நீதி என்றாலே இயேசுதான். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். சொல்லும் பொழுது இப்ப நம்ம படிச்ச அந்த முழு சத்தியமும் நமக்கு எளிமையாக புரியும். கருப்பின அடிமையும் கருணையுள்ள எஜமானும். அமெரிக்காவில் அந்த காலத்துல ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அமெரிக்க ஜனாதிபதி. அவர் காலத்துல இந்த அடிமை வாணிபம், அதாவது கருப்பர்களை, ஆப்பிரிக்கன்ஸ என்ன செய்வாங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து கப்பல்ல கொண்டு வந்து அமெரிக்காவில அடிமைகளாக வைத்திருப்பார்கள். இப்படி அமெரிக்காவில சதர்ன் ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட 7 மாகாணங்களில் இந்த அடிமை வியாபாரம் பயங்கரமா நடந்துச்சு. சரிங்களா? இந்த அடிமை வியாபாரம், அந்த அடிமை வியாபாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் அமெரிக்கால, ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டு அடிமைகளாக பஞ்சு தொழிற்சாலைகள், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், அந்த பஞ்சு தொழிற்சாலைகள்ல கடுமையாக சாப்பாடு தண்ணி இல்லாம அடிமை வேலை வாங்கப்பட்டார்கள். இந்த கருப்பர்கள், பிளாக்ஸ் அல்லது நீக்ரோஸ், ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், ஆபிரகாம் லிங்கன் என்ன தீர்மானம் எடுத்தார் அப்படின்னா, இந்த அடிமை வாணிபத்தை ஒழிக்க வேண்டும், ஸ்லேவரி, இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லி தீவிரம் காட்டினார். சரிங்களா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சரித்திரம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி. அப்ப என்ன பண்ணாரு, எத்தனையோ முறை தோல்வி அடைந்து அப்புறம் அவர் பிரசிடென்ட் ஆயிட்டார். அவர் பிரசிடென்ட் ஆகி 30 லட்சம் கருப்பர்களை விடுதலை ஆக்கினார். அது கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அவரை சுட்டுக் கொன்றார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் அமெரிக்கால உள்ள சம்பவம். அமெரிக்காவில மிசிசிப்பி ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில கருப்பர்கள் அடிமை கூட்டம், கருப்பர்கள் அடிமை கூட்டம் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அந்த ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா ஏலம் நடக்கிறது. ஏலம் நடக்கிறது. முந்தின ஸ்லைட் போடுங்க. ஏலம் நடக்குது. அந்த ஏலத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான கருப்பர்கள் இருக்கிறார்கள். வெள்ளைக்காரங்க வந்து என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளைக்காரர், ஒரு கருப்பு அடிமை, ஒரு வாலிபன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஏல விட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இத்தனை $1000, அத்தனை $1000 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன செய்யறான், இந்த கருப்பின வாலிபன், நான் வேலை செய்ய மாட்டேன், ஐ வாண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கான்.
அந்த அந்த பையன் பேர் ஜோன்னு வச்சுக்கோமே, ஜோ, பிளாக் ஜோ. அப்போ நிறைய பேர் அந்த பையன் பேர்ல ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க, மாத்தி 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 மாத்தி. இவன் இப்படி கத்துவோம். அப்ப இந்த பையனை வாங்கி என்ன ஒரு பிரோஜனம் இருக்காது போல, இவன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் அப்படியே ஏலம் எடுக்க நினைக்கிறவர்கள் போயிடறாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் வேலை செய்ய மாட்டேன் என்று மறுக்கிற அந்த ஜோவுக்காக விலையை கூட்டிகிட்டே இருக்கிறார். சரிங்களா? விலை ஏத்திக்கிட்டே இருக்கிறார் ஏலத்துல. அப்ப நல்ல கிரயம் செலுத்தி அந்த ஜோ என்ற வாலிபனை, பிளாக் யூத், அந்த கருப்பு வாலிபனை வாங்கி ஏலத்தில் எடுத்தார். அவனை தன்னுடைய குதிரை வண்டியில ஏற்றினார். அவர் என்ன செய்யறாரு, ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியை கடந்து அந்த ஏரி பாதையில போனீங்கன்னா பாருங்களேன், அழகழகான பூக்கள், அங்க ஒரு அழகான வீடு, அப்படி மலை சூழ்ந்த ஒரு இடம், இதெல்லாம் இருக்கு. அங்க அவனை இந்த குதிரை வண்டியில கூட்டிட்டு போறாரு. அது அவருடைய பண்ணை, அந்த பணக்கார மனிதனின் பண்ணைக்கு கூட்டு போறாரு அந்த எஜமான். அந்த வீட்டுக்குள்ள அவனை கூட்டிட்டு போறாரு இந்த ஜோ. அழகான வீடு, சுற்றிலும் பார்க்கும் பொழுது அழகான ஏரிக்கரை, மலைகள், பூக்கள், அந்த வீடும் அந்த அந்த காட்டு பங்களாவும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனா தரை விரிப்புகள், கீழே பாத்தீங்கன்னா அழகழகா தரை விரிப்புகள் இருக்குது, கார்பெட்ஸ். ஜன்னல்ல வண்டர்ஃபுல் கர்டன்ஸ், அப்படி அழகான திரைகள் எல்லாம் தொங்குகிறது. அப்பப்பா எத்தனை அழகு! இந்த படத்தை பாருங்களேன், இந்த படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வீடு இல்லையே அப்படின்னு பார்த்து சிலர் கவலைப்படலாம். கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் ஆண்டவர் இதை விட சூப்பரா நமக்கு பரலோக மாளிகைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்களேன். அப்ப அந்த அந்த வாலிபன் கேட்கிறான், இங்கதான் நான் இருக்க போறேனா, இங்கதான் நான் வாழ போகிறேனா என்றான் ஜோ. அப்ப அந்த கருணையில எஜமான், அந்த பணக்கார எஜமான், ஆமா ஜோ அப்படின்னு சொன்னார். உடனே நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. பிள்ளைகளே, ஜோ நீ வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அவர் சொல்றாரு. நீ வேலையை செய்ய வேண்டாம், நான் ஏன் உன்னை வாங்கினேன் தெரியுமா, உன்னை விடுவிக்கவே உன்னை விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா தெரியுமா, இந்த ஜோ அப்படியே அந்த எஜமானுடைய காலில அவன் விழுந்தான். காலில் விழுந்து சொன்னான், ஐயா நான் என்றென்றும் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், என்றென்றும் உங்களுக்கு நான் சேவை செய்வேன் அப்படின்னு இந்த ஜோ சொன்னான். தெரியுமானவர்களே, இது நடந்த சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாவிகளான நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? பாருங்க, இயேசு சொல்லுகிறார், you don't have to work the works of righteousness. I bought you with my own blood to set you free. பிரியமான தேவபிள்ளைகளே, உங்கள் நீதியின் கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்யணும், அன்பா இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏழை எளியோருக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்யணும் தெரியுமா? நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால செய்யணும். இயேசு எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு, அதனால செய்யணும். இல்ல இல்ல இதெல்லாம் செஞ்சா தான் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்றத செய்யக்கூடாது. ஜீசஸ் சொல்றாரு, நீதியின் கிரியைகளை நீ செய்ய வேண்டியதில்லை, உன்னை விடுவிப்பதற்காக என் சொந்த ரத்தத்தை நான் உனக்காக சிந்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான தேவபிள்ளைகளே, அப்ப யோசித்து பாருங்க, தேவன் நமக்கும் அழகான மாளிகைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசிக்க, அழகான மாளிகைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். யாருக்காக அந்த மாளிகைகள்?
பரலோக மாளிகை யாருக்காக? பாவிக்காக. பாவிக்கு பரலோகம், பாவிக்கு தேவ நீதி. ஆச்சரியம்! அத்தனையும் இலவச ஈவு. இதுவல்லவோ தலை சிறந்த வர்த்தகம். The greatest trade, the greatest heavenly trade ever. தேவர்களே, எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா? நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உண்மையாய் நாம் அவருக்காக என்றென்றும் வாழ வேண்டும். நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள், பைபிளை படிச்சு பாருங்க, நம்மை நற்கிரியைகளுக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்க. நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள், அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாய் ஆண்டவருக்காக நாம் என்றென்றுமாய் சேவை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான தேவர்களே, நீதி நான் இதை செய்யறேன் அதை செய்யறது என்பதனால் நான் நீதிமான் கிடையாது. பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருத்தன் கூட கிடையாது. நீங்களும் நீதிமான் கிடையாது, நானும் நீதிமான் கிடையாது. நீதி, நம்முடைய நீதி எல்லாம் இயேசுதான் நீதி. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக அது இயேசு நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாமும் என்ன செய்வோம்? அந்த உலகத்துல ஒரு குட்டி இயேசுவாக தேவனை பிரதிபலிக்க வேண்டும் என்பது உணர்ந்து ஆண்டவரை நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சத்திய வெளிச்சத்திற்காக நன்றி. கடைசி கால சத்திய வெளிச்ச கூட்டங்களில் எங்களுக்கு இந்த நாளிலே தேவன் கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடத்திற்காக நன்றி. தலை சிறந்த வர்த்தகம் ஆண்டவரே, பாவிகளாகி எங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க, தேவ நீதியை கொடுத்து பரலோகத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மேன்மையான சத்தியத்தை நாங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில காட்ட எங்களுக்கு பலத்தை தாரும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் கூட இருக்கும். கர்த்தாவே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், இந்த கூட்டத்தை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜார்ஜ் மற்றும் அவருடைய குடும்பம், ராஜா அவருடைய குடும்பம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கலந்து கொண்டு சத்தியத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தணும். தேவ நீதியை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் இன்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.